Hey guys, welcome back to Teddy Tamilan and another video of hate paradoxes. Okay, we're gonna talk about the Hitler paradox. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரடாக்ஸஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ், பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ், பெர்சன்ஸ்கி பேரடாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம வந்து ஹிட்லர் பேரடாக்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ ஹிட்லர் பேரடாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹிட்லர் வந்து எவ்வளோ பெரிய மோசமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவரை வந்து யாராச்சும் டைம் ட்ராவல் பண்ணி கில் பண்ணால் என்ன நடக்கும், நம்மளோட ஹிஸ்ட்ரியை மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த ஹிட்லர் பேரடாக்ஸோடைய ஒரு பேசிக் கான்செப்ட். என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, அது ஷுட் பி பாசிபிள் பட் இட்ஸ் நாட் அப்சர்வ்டு. அதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணீங்க, ஹிஸ்ட்ரியை மாற்ற முடியும். ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஹிட்லர் வந்து கொல்றீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதாவது ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். அது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்க, அது எப்படி சிம்பிளாக சொல்கிறது, நீங்கள் வந்து ஹிட்லரை பார்க்கறதுக்காக போகிறீங்க. ஸோ ஹிட்லர் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து உலகத்தையே வந்து பயங்கரமாக கதற விட்ட ஒருத்தர். ஸோ அவர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு டைமில் இருக்கார், நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நீங்கள் கில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஹிட்லரை போய் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் குழந்தையாக இருக்கும்போதே போய் கொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் டெட்புல் மூவியில் பார்த்துருப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போதே போய் டெட்புல் வந்து ஹிட்லரை கொல்வார். ஸோ அப்படி ஹிட்லர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே போய் கொண்டுட்டாங்க அப்படின்னா ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தரே ஹிஸ்ட்ரியில் கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒருத்தர் அவ்வளோ யூதர்களை வந்து கொண்டு இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ யூதர்களை வந்து அவர் கொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவர் மேலே வந்து உங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு, ஒரு ஹேட்ரட் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. அப்படி அவர் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 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 உந்துதல் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நீங்கள் ஏன் டைம் மிஷினை கண்டுபிடிக்கணும், ஹிட்லர் கொல்றதுக்காக தான் டைம் மிஷினை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஹிட்லரே இப்போ உயிரோடு இல்லை, அவர் வந்து ஒரு கெட்டவராக இல்லை, அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கும்போது அங்கே வந்து டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறது வந்து அடிவாங்குது. ஸோ அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைம் மிஷின் கண்டுபிடிக்கல. டைம் மிஷின் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஹிட்லரை கொல்ல முடியாது. ஏன்னா ஹிட்லர் குழந்தையா இருக்கும்போது கொல்லணும் அப்படின்னா நீங்கள் டைம் மிஷினை எடுத்துகிட்டு போய் தான் கொல்லணும். ஸோ டைம் மிஷின் வந்து அங்கே இன்வென்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற விஷயத்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து உயிரோடு இருப்பார். ஹிட்லர் உயிரோடு இருந்தால் நாசிஸ் எல்லாரையும் கொள்வார். ஸோ நாசிஸை கொண்டால் நீங்கள் வந்து அவர் மேலே கோவப்பட்டு டைம் மிஷினை கண்டுபிடிப்பீங்க. டைம் மிஷினை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஹிட்லர் கொள்வீங்க. அப்புறம் ஹிட்லர் இல்லாமல் போவார். ஹிட்லர் இல்லைன்னா நீங்கள் டைம் மிஷினை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா முரண்பாடுகள் பேரடாக்ஸுடைய ஒரு கான்செப்டே. அதாவது ஒரு டைம்லைனில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எதுக்காக வந்து அந்த ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த விஷயமே வந்து இல்லாமல் போயிடும். உங்கள் மெமரியிலேருந்து அது எரேஸ் ஆகிடும். அப்படி எரேஸ் ஆகும்போது டைம் மிஷின் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்ற ஐடியா கூட உங்களுக்கு வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு டைம் மிஷினை வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து தேவையில்லாமல் போயிட்டு அதை பாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும், அப்படி ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் இல்லையா. இதுதான் வந்து ஹிட்லர் பேரடாக்ஸோட ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. இந்த பேசிக்கான கான்செப்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் கூடயும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கிடையாது. அதாவது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பர்சனை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பேரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஹிட்லர் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிகர். ஸோ அவர் வந்து ஹிஸ்ட்ரியிலே ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. அப்போ ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டாக பார்த்திங்கன்னா ஹிட்லர் பேரடாக்ஸ் இருக்குது. கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பேஸ் பண்ணியிருக்கு. யார் வந்து அந்த ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி காமனாக வந்து நிறைய மூவிஸ்லேயும் சரி, சீரீஸ்லேயும் சரி, புக்ஸ்லேயும் சரி, ஃபிக்ஷனல்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டே. எக்ஸாம்பிளுக்கு பேக் டு த ஃபியூச்சர் மூவிஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த பேரடாக்ஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸு, அப்புறம் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸு, அதனால் பார்த்திங்கன்னா ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸு, இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பல விதமான கான்செப்ட்ஸை வந்து அதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மேபி உங்களுக்கு தேவையான கேளுங்க, அதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து பேசுவோம். ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இந்த ஹிட்லர் பேரடாக்ஸுங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண ஒரு பப்ளிக் ஃபிகரை வந்து நீங்கள் கில் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணும்போது
நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஹிட்லர் பேரடாக்ஸோட பேசிக்கான கான்செப்ட்டு. இது எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேரடாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்.